Hi, hello and welcome to Buvistutorials. இந்த வீடியோவில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, நீங்கள் கேள்விப்பட்டீங்க நேற்றுக்கே சிபிஎஸ்சி எக்ஸாம் கேன்சல் ஆகிட்டு அப்படின்னு. ஸோ அப்போது மதிப்பெண் கணக்கீட்டு முறை எந்த மாதிரி இருக்கும் அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் +2 ஸ்டேட் போர்டு எக்ஸாம் அது கேன்சல் ஆகுமா ஆகாது அதை பற்றின விஷயமும் பார்க்க போகிறோம். அடுத்து நீங்கள் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க நேற்றுக்கு. அந்த வீடியோ போட்ட உடனேயே கண்டினியூஸாக கமெண்ட்டில் நிறைய டவுட்ஸ் வர ஆரம்பிச்சிது, வாட்ஸ்அப்லேயும் வர ஆரம்பிச்சிது. ஸோ அந்த டவுட்ஸ் ஒரு சில டவுட்ஸ்க்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோவாகவும் இது இருக்கும். ஓகேயா? ஆக்சுவலாக இந்த பேண்டமிக்கில் ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சூப்பராக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க நேற்றுக்கு பிரைம் மினிஸ்டர். அதாவது சிபிஎஸ்சி +2 எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அது தொடர்ந்து ஐசிஎஸ்சியும் கேன்சலேஷன் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்சிங்கான சவாலான விஷயம் என்ன அப்படின்னா அந்த மதிப்பெண் கணக்கீட்டு முறை தான். ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி 9th 10th 11th மார்க்கை கன்சாலிடேட் செஞ்சு ஆவரேஜ் பார்த்து போட போகிறாங்களா, இல்லை இப்போது +2ல் அவங்க கண்டக்ட் பண்ண டெஸ்ட்ஸை வச்சு அந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் மார்க்ஸை அசஸ் பண்ணி போட போகிறாங்க. இது பற்றின டீட்டெயில்டு இன்னும் ஒரு சில டேஸ்க்குள்ளே அவங்க என்ன க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ண போகிறாங்க, எதை வச்சு அசஸ் பண்ண போகிறாங்க, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இன்னும் ஒரு சில நாட்களில் கண்டிப்பாக ஃபைனலைஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. இடையில நேற்றுக்கே அவங்க இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இப்படி அவங்க க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா, அதாவது 9th 10th 11th மார்க்கை கன்சாலிடேட் செஞ்சு அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம். என்ன எதிர்பார்க்கலாம் அவங்க, நாங்கள் 12th தான் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி காலேஜில் நாங்கள் நினச்ச இடத்துல அட்மிஷன் வாங்கிட்டு போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ 9th ஆகட்டும் 11th ஆகட்டும் அந்த அளவுக்கு நாங்கள் கேர் பண்ணலை. 10thலையும் என்னோடய மார்க் கம்மி ஆகிடுச்சு, 12th நான் இதை விட நல்ல மார்க் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதையும் அவங்க தெளிவாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய க்ரைட்டீரியா விருப்பம் இல்லை, அந்த அவங்க தரக்கூடிய அந்த மார்க் அலாட்மெண்ட்டை இவங்க அக்செப்ட் பண்ணிக்கலைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வில்லிங்காக இருந்தால் அவங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பப்ளிக் எக்ஸாம் எப்போ இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உடனே இருக்க சான்ஸே கிடையாது. ஒன்ஸ் கோவிட் டோட்டலாக டவுன் ஆன உடனே ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கு பிறகு அவங்க ஒரு சென்டர் அலாட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த விஷயம் கிளியராக இருக்கா? ஸோ இதே நாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒருவேளை நமக்கு இன்றைக்கி கேன்சலேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கும் மார்க் அலாட் பண்ணுறது சேலஞ்சிங்கான விஷயம். அந்த க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணுறது இதெல்லாம் சேலஞ்சிங்கான விஷயம். சிச்சுவேஷனில் சில ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கே கமெண்ட் பண்ணுறீங்க, நான் 12th ரொம்ப ஹானஸ்ட்டாக படிச்சுட்டு இருந்தேன், நான் நல்ல மார்க் எடுத்திருப்பேன், இப்போ இதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி ஆவரேஜாக இவங்க மார்க் போட்டால் எனக்கு அந்தளவுக்கு மார்க் வராது அப்படிங்கிற மாதிரி இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய பிள்ளைங்க நினைக்கிறீங்க. சப்போஸ் அவங்களுக்கு இந்த ஆப்ஷனை கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஎஸ்சிக்கு சொல்லிச்சோ அதே போல் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இன்றைக்கி சில ஹவர்ஸ்லேயே அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க 12th பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு. பட் ஆல்மோஸ்ட் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் அசம்ஷனுமே 99% கவர்மெண்ட் கேன்சல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ நான் மேலே சொன்ன மாதிரியே இங்கே மார்க் அலாட்மெண்ட் அசஸ் பண்ணுறது, அந்த க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணுறது இது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். பட் அவங்க எதெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கடுத்து நீங்கள் சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க. மார்க்ஸ் எப்படி, ஆவரேஜ் மார்க்ஸ் எப்படி அலாட் பண்ணுவாங்க, அதுக்கான க்ரைட்டீரியா என்ன, காலேஜ் அட்மிஷன்ஸ் எல்லாம் எப்படி நடக்கும், என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குமா, கட் ஆஃப் எப்படி இருக்கும், ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் என்ன பண்ணுறது, இது மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. பட் இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து தான் நமக்கு பதில் வரணும். இப்போதைக்கு மதிப்பெண் கணக்கீட்டு முறை அது எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. அவங்க நிச்சயமாக ஒரு 2-3 ஐடியாஸ் வச்சுருப்பாங்க. அதில் சிஎம் எதை சூஸ்
பண்ணி சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க நமக்கு கொடுப்பாங்க. மேபி நம்ம இன்றைக்கி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லைனா வித்தின் அ வீக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து உங்களோட காலேஜ் அட்மிஷன்ஸ் மேக்ஸிமம் என்ட்ரன்ஸ் பேஸ்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அட்மிஷன்ஸ் முன்னெல்லாம் +2 மார்க்ஸ் பேஸ் பண்ணி போட்டாங்க, இப்போ +2 ஆல் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஸோ காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஒன்று வச்சு அட்மிஷன் போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி போகும்போது ஃபீஸு மற்ற விஷயங்கள் ரெக்கமெண்டேஷன் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிகமாக தேவைப்படுறது, அதிகமாக ஒரு நெசசிட்டிக்குள்ளே போக வேண்டிய சிச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். பட் வேறு வழி கிடையாது. தென் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் டாயம் எகிரும். நல்ல ஒரு டாப் கட் ஆஃப், நிறைய மார்க்ஸ் வச்சுருக்கணும், நிறைய காம்படிஷன் இருக்கும். கண்டிப்பாக இந்த வாட்டி கட் ஆஃப் நிறைய தான் இருக்கும். அதே போல் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸு ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்காவது முன்னாடி வச்ச மார்க்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ கன்சாலிடேட் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பட் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லாததுனால ரொம்ப முன்னாடியே ஒரு இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டேன். அதாவது செப்டம்பரில் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் கண்டிப்பாக கட்டாயம் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் மேக்ஸிமம் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செப்டம்பரில் எக்ஸாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எக்ஸாம் இருக்குங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். பட் இன்னும் நமக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரலை. வந்த பிறகு உடனே உங்களுக்கு அந்த அப்டேட்டை கொடுக்குறேன். இத்தனை சேலஞ்சிங்கான விஷயங்கள் இருக்குது, இத்தனை ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இத்தனை இஷ்யூஸ் இருக்குது ஒரு எக்ஸாமை கேன்சல் பண்ணதுக்கு பிறகு. ஆனால் இத்தனை இஷ்யூஸையும் நாங்கள் ஃபேஸ் பண்ண ரெடி, இத்தனை சேலஞ்சையும் நாங்கள் பார்க்க ரெடின்னு சொல்லிட்டு நம்மளோட கவர்மெண்ட் இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப போல்டாக டிசைட் பண்ணி எக்ஸாமை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான், அதுதான் உங்களோட சேஃப்டி. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் தவறான முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த +2 எக்ஸாம்னால் அதனால் உண்டான அந்த டென்ஷன்னாலையும் ஃப்ரஸ்ட்ரேஷனாலையும் டிப்ரெஷனாலையும் தவறான முடிவுகள்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் சில நியூஸை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பொதுவாக என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்போ நான் உங்ககிட்டையும் சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரு நாள் போயிட்டு நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே போய் கேளுங்க, அம்மா நான் பிறக்கிறச்சே உங்களுக்கு டெலிவரி பெயின் எப்படி இருந்ததுன்னு கேளுங்க. உங்கள் டேடிக்கிட்ட போய் கேளுங்க, இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு நீங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு கேளுங்க. ஏன் உங்கள் ஃபேவரட் டீச்சர்கிட்ட கூட போய் கேளுங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து எவ்வளோ கஷ்டத்துக்கு இடையில் நீங்கள் இந்த ஜாபுக்கு அத்தனை கஷ்டங்களையும் வெளியில் காமிக்காமல் எப்படி எங்களுக்கு இந்த ஸ்மைலிங் ஃபேஸோட கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு கேளுங்க. இதெல்லாம் தனியே உங்கள் உங்கள் கூடவே இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க. அவனுக்கு 1008 ப்ராப்ளம்ஸ் ஃபேமிலியில் இருக்கும். பட் எல்லாத்தையும் அழகாக சிரிச்சுக்கிட்டே ஃபேஸ் பண்ணுவான். அவங்ககிட்ட போய் கேளுங்க. உங்களை சுற்றி உள்ள அன்பானவங்க அத்தனை பேர்கிட்டையும் போய் கேளுங்க. எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். அத்தனை அன்பானவங்களும் உங்கள் இழப்புனால் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க, அஃபெக்ட் ஆவாங்க, வருத்தப்படுவாங்க, இதையும் புரிஞ்சுக்கோங்க. கஷ்டம் அப்படிங்கிறது டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், டென்ஷன், நாம் விரும்பாத விஷயங்கள் நடக்கிறது, இல்லைன்னா நாம் விருப்பப்பட்ட விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறது, இது எல்லாம் எல்லாருக்கும் சகஜமான ஒரு விஷயம். ஸோ இதுக்காக பயந்துட்டு இல்லைனா இதை ஃபேஸ் பண்ண முடியாமல் நம்ம தவறான ஒரு விஷயத்தை நோக்கி போகிறது, தவறான ஒரு முடிவை எடுக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு சரியான சொல்யூஷனாக இருக்காது. லைஃப் ரொம்ப ரொம்ப வேல்யூபிளானது, ரொம்ப ப்ரெஷியஸான லைஃப் உங்களுக்கு கடவுளும் உங்கள் பேரண்ட்ஸும் உங்களை சுற்றி உள்ள நல்ல அன்பானவங்களும் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டலாம் பேசுங்க, அவங்ககிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணும்போது அவங்கக்கிட்ட போய் பேசுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் எனக்கு கூட வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களோட டவுட்ஸ், உங்களோட டிப்ரெஷன்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். லைக் யுவர் சிஸ்டர் ஆர் யுவர் ஃப்ரெண்ட். ஓகேயா? ஸோ இனி யாரும் எந்த ஒரு தவறான முடிவுக்கும் போக வேண்டாம். எல்லாமே நன்மைக்குன்னு நினைங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் ஷேர் திஸ். உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை லவ்வபிள் பீப்புளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிற அந்த சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட்டையும் லைவ் அப்டேட்டாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ ஸ்டே கனெக்டட் வித் Buvistutorials. இதை தாண்டி உங்களுக்கு இனிமேல் நீங்கள் கொஞ்சம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கன்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கான ஷெட்யூல் போட்டு படிக்க ஆரம்பிங்க. சீக்கிரமே உங்களுக்கு கோர்சஸோட டீட்டெயில்ஸ் பற்றியும் கெரியர் கைடன்ஸ் பற்றியும் கவுன்சிலிங் பற்றியும் அண்ட் ஒவ்வொரு காலேஜஸ் சீட் மேட்ரிக்ஸ் பற்றியும் காலேஜ் அட்மிஷன்ஸ் ரிலேட்டடான அந்த விஷயங்கள் எல்லாமே வீடியோவாக நான் ஷுவராக போடுறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.